அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, பிஓகே, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஓகே. இந்த பிஓகேல தற்பொழுது எந்த ஒரு அரசியல் ஆலோசகர்களும் அல்லது அரசியல் நிபுணர்களும் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய பெரிய அரசியல் அறிஞர்களும் கணிக்க முடியாத சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நமக்கு நல்லா தெரியும், இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஒரு நாள் முன்னரே இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு நாள் முன்னரே பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. அதற்கு முன்னாடி இந்துஸ்தான் அப்படிங்கிற பேர்ல ஒன்னாதான் இயங்கிட்டு இருந்தோம். எல்லாம் நிறைய குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அப்போ ஆங்கிலேய ஆட்சி நடந்தது. ஆங்கிலேய ஆட்சியில இந்துஸ்தான்னு சொல்லி ஒரே, அதாவது பாகிஸ்தான், பங்களாதேசம், இந்தியா, இது எல்லாமே ஒரே குடக்குள்ளதான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுல இருந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த பாகிஸ்தானுக்கு முதல் நாள், அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முதல் நாள் பாகிஸ்தானுக்கு தனியா சுதந்திரம் கொடுத்தாங்க. இதுக்கு பெரிய எதிர்ப்புகள் வந்துச்சு. இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தேசப்பற்றாளர்கள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்த அந்த சுதந்திர போராட்ட தியாகியாகிய முகமது அலி ஜின்னா அப்படிங்கிற நபர் அதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஒருங்கிணைந்து எல்லாம் ஒன்னா தான் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. சுதந்திர போராட்டம், அதுக்கான முன்னெடுப்பெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சுதந்திரம் கொடுக்க போகிற காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள்ட்ட அவங்க தனியாக பேசி, எங்களுக்கு நாங்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியை தனி நாடாக பாகிஸ்தான் சொல்லி தனி நாடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஆங்கிலேய அரசும் இவங்க இஸ்லாமியமும் இந்த இந்து மதமும் ஒற்றுமையாக இருந்து, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்துஸ்தானுங்கிற ஒரு பெரிய தேசம் வலுப்பெற்று விடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை இருக்கணுங்கிறது மாதிரியான ஒரு ராஜதந்திர ரீதியாக அவங்க சிந்திச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு தனியாக சுதந்திரம் கொடுத்தாங்க. பாகிஸ்தானையும் பங்களாதேஷ், எங்கேயோ இந்தியாவை தாண்டி பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு போகணும்னா இந்தியாவை தாண்டி போகணும். இந்தியாவுடைய அந்த சுற்றி இந்தியா தான் இருக்கும், உள்ளே இருக்கு. அது எல்லாருக்கும் வரைபடம் பார்த்தா தெரியும். அந்த இடத்த முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானோட சேர்த்து வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் முன்னாடி சுதந்திரமும், அடுத்து மறுநாள் நமக்கு சுதந்திரமும் கொடுத்தாங்க. இப்போ சுதந்திரம் கொடுத்த போது பாகிஸ்தான் தனி நாடாக பிரகடனப்படுத்திய போது, இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது, பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்தது, இதுக்கு இடையில ஒரு சின்ன நாடு காஷ்மீர். அப்போ ஒரு நாடு தான், அது தனி நாடு தான். அப்போ காஷ்மீர் அப்படிங்கிற அந்த சின்ன நாடு நேரடியாக பிரிட்டிஷ்காரர்களுடைய தொடர்புல இருந்துச்சு. அந்த நாட்டை ஆண்டவர் ஹரிசிங், ராஜா ஹரிசிங்னு சொல்லி ஒரு இந்து மன்னர் தான் ஆண்டார். ஆனால் அங்கே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்க, புத்திஸ்ட்டு, இந்துக்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்ததுனால அது அவங்க பாகிஸ்தானோட போகணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குரல் எழுப்பினாங்க. அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் சிலர், எல்லாரும் எழுப்பலை. அப்போ அந்த நேரத்தில் அந்த உரிமை, அந்த நாடு எங்கே இருக்கணும் இல்லது தனியாக இருக்கணுமா அப்படிங்கிற உரிமை அந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நபராக ராஜா ஹரிசிங் தான் இருந்தார். அப்போ ராஜா ஹரிசிங் என்ன பண்ணார்னா, நாங்கள் தனியாக இயங்குறோம், எங்கள் நாடு தனியாக இருக்கட்டும், காஷ்மீர் தனி தான் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்திருக்கும் போது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாங்க, பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய தூண்டுதல்ல அந்த பஸ்தூன்கிற அந்த பழமைவாதி, அதாவது அந்த மலைவாசிகள், அவங்கெல்லாம் காட்டுப்பகுதிகளிலையும் மலை பிரதேசங்களையும் இருக்கக்கூடிய அந்த பஸ்தூன்கிற இனத்தை சேர்ந்தவர்களை தூண்டி விட்டு அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவர்களோட பாகிஸ்தான் இராணுவத்தையும் உள்ள புகுத்தி அவங்க சண்டை போட்டு காஷ்மீருக்குள்ள வர்றாங்க. காஷ்மீருக்குள்ள காஷ்மீருடைய மொத்த பகுதியில 30% 30% மேல 30%-இருந்து 35% பிடிச்சிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. உள்ள வரும்போது அப்ப நேரு சரி, அப்ப பாரத பிரதமர் நேரு, அப்ப அவர் நேரு ஒரு அதிரடி முடிவு எடுத்து உடனே அவங்க அங்க தாக்குறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே உடனே ஒரு இராணுவத்தை அனுப்பி அதை சரி பண்ணாம அந்த ராஜா ஹரிசிங்கோடைய கோரிக்கையை அவர் 2-3 நாள் பரிசீலனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தலையிடலாமா அப்படின்ற அந்த ராஜா ஹரிசிங் என்ன பண்றாருன்னா, நாங்க உடனே இந்தியா கிட்ட உதவி கேட்கிறாரு. அவங்களால எதிர்த்து சண்டை போட முடியல. அப்ப இந்தியா கிட்ட உதவி கேட்கிறாரு. இந்தியா கிட்ட உதவி கேட்கும்போது இந்தியா சொல்லுது, நாங்க வரணும்னு சொன்னா நீங்க எங்க, அதாவது பூகோள ரீதியா எங்களோட சேர்ந்துருக்கீங்க, நீங்க
எங்கள் நாட்டோட இணையணும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி ராஜா ஹரி சிங் வந்து நான் வந்து இந்தியாவோட இணைஞ்சிட்றேன், எங்கள் காஷ்மீரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வைக்கிறார். இந்த கோரிக்கையை நேருஜி அவர்கள் வந்து பல நாள் ஒரு 3-4 நாள் கடத்திட்டார் அவர். அந்த கோரிக்கையை ராஜா ஹரி சிங் வச்ச உடனே ராணுவத்தை அனுப்பியிருந்தா வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த பாகிஸ்தானுக்கு வந்து அந்த பிஓகே வந்து போயிருக்காது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, இவங்க பரிசீலனை பண்ணி அதுக்கும் பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பெரும் முயற்சியால நேருவை வந்து கன்வின்ஸ் பண்ணி உடனே ராணுவத்தை வந்து இந்திய ராணுவத்தை அனுப்புறாங்க. இந்திய ராணுவம் போய் சண்டை போடும்போது 35% பகுதிகளை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. யாரு அந்த பஸ்தூன் இனத்தை சேர்ந்தவங்க பாகிஸ்தானுடைய ராணுவத்தை உதவியோட பிடிச்சிட்டாங்க. இப்போ 35% பிடிச்ச உடனே அந்த பிடிச்ச பகுதியில் இருக்கும்போது அப்போ நேரு வந்து ஐநாட் சபைக்கு வந்து நேரு போறாரு. இது மாதிரி பிரச்சனை பண்றாங்க, உள்ள வர்றாங்க, காஷ்மீர் எங்களோட இணைய ஆசைப்படும் போது அவங்க வந்து அது அந்த காஷ்மீரோட உரிமையை பறிக்கும் வகையில் வந்து அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி அவர் வந்து ஐநாட் சபைக்கு போறாரு. நேரு பண்ணதுதான் தப்பு. அப்போ ஐநாட் சபைக்கு போனது தப்பு இல்லை. இந்த 35% காஷ்மீரை வந்து பிடிச்சிட்டாங்கல்ல அவங்க, அந்த பிடித்திருந்த பகுதியை வந்து நம்ம ராணுவத்தை வச்சு உள்ள புகுந்து அந்த பகுதியை பிடிச்ச பிறகு ஒரு ஐநாட் சபைக்கு முறையிட்டு இருந்தாருன்னா அப்போ வந்து இது நமக்கு வந்து அதுல பாதிப்பு வந்திருக்காது. முன்னாடியே அவர் ஐநாட் சபை நம்ம ராணுவம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவர் ஐநாட் சபைக்கு போயிட்டாரு. போன உடனே ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்குது. இப்போ மாதிரி இல்லை, இப்போ ஐக்கிய நாடுகள் சபை சொன்னால் அதை வந்து கேட்கக்கூடிய நிலையில் இந்தியாவும் இருந்துச்சு, பாகிஸ்தான் இருந்துச்சு. அப்போ வந்து உடனே நிறுத்துறாங்க, போரை நிறுத்துறாங்க. போரை நிறுத்தும் போது வந்து 35% பகுதிகளில் வந்து அவங்க பாகிஸ்தானுடைய ராணுவம் இருக்கு. ராணுவம் அந்த பஸ்தூன் இன்னும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. அதுக்கும் இந்த பக்கம் வந்து இந்திய ராணுவம் இருக்கு. அப்போ உடனே வந்து ஐநாட் சபையில் என்ன ஒரு நியாயத்தை சொல்றாங்கன்னா, ஒரு தப்பான ஒரு நியாயத்தை இப்போ சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இது இந்த இப்போ எந்தெந்த எல்லையை எந்த அளவோட ராணுவங்கள் இருக்கோ, அதாவது பாகிஸ்தான் ராணுவம் வந்து எந்த எல்லையில இருக்கோ, இந்திய ராணுவம் எந்த எல்லையில இருக்கோ, அதோட அந்தந்த நாடு இருந்துங்க. அதோட இப்போ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வந்திருக்கோ அந்த அளவு பாகிஸ்தானை சேர்ந்தது, இந்தியா எங்க இருக்கோ, இந்தியா படை எங்க இருக்கோ அது இந்தியாவை சேர்ந்தது அப்படிங்கிறது மாதிரி ஒரு செய்தியை கட்டளை அப்போ வந்து கட்டளை தான். ஏன்னா சுதந்திரம் ஆகி நம்ம அப்போதானே வெள்ளக்காரன்ட்டு விடுபட்டிருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம வெள்ளக்காரனுடைய அந்த ஐநாட் சபைங்கிறது வெள்ளக்காரர்களுடைய ஆளுமையில தான் இருந்துச்சு. அவங்களுடைய அந்த உத்தரவை வந்து இந்தியாவால் மீற முடியல, அதோட அப்படியே இருந்துச்சு. அப்போ 35% நம்மளுடைய அந்த பகுதி, அதாவது ஹரிசிங் ராஜா ஹரிசிங் நம்மள்கிட்ட சேர்த்த அந்த பகுதியை அவங்க வச்சுக்கிட்டாங்க, பாகிஸ்தான் வச்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து வந்து பாகிஸ்தான் வந்து இந்த காஷ்மீர் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு ஒரு முன்னெடுப்பு கொண்டு போனாங்க. இந்தியா வந்து அது வந்து ஆக்குபைடு பிஓகே அந்த ஆக்குபைடு காஷ்மீர், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான் இந்தியர்கள் சொல்லுவாங்க, இந்தியாவில் சொல்லப்படுது. ஆனால் அவங்க வந்து ஆசாத் காஷ்மீர்மாங்க, விடுதலை அடைந்த காஷ்மீர். இன்னும் பாக்கி காஷ்மீர் வந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த விவரங்கள்லாம் சொன்னாதான் நம்ம அங்கே என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். இந்த விவரங்கள் எல்லாருக்கும் தெரியுங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல. இப்போ அதனால இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இப்போ அந்த உலகத்திலேயே வந்து பின்னோக்கி போய்கிட்டு இருக்க நாடுகளில் வந்து பாகிஸ்தான் முக்கியமான நாடு. முன்னேறி சென்று கொண்டிருக்க நாடுகளில் வந்து இந்தியா முக்கியமான நாடு. அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்போ பிஓகேல வந்து இந்தியாவுடைய உலக அளவில் இந்தியாவுடைய முன்னேற்றம், இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்றாங்க, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த காஷ்மீர்கள் அவர்களுடைய சகோதரர்கள், இந்த ஆசாத் காஷ்மீர்னு சொல்றாங்களே, அந்த பிஓகேன்னு சொல்றாங்களே, அந்த பகுதியுடைய அவங்களுடைய சொந்த பந்தம் சகோதரர்களாகிய நம்ம இந்திய எல்லைக்குள்ள உள்ள நம்மளுடைய காஷ்மீரை சேர்ந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி பொருளாதாரத்தோட வாழ்றாங்க. இப்போ அது யூனியன் பிரதேசமாக்கி அதை காஷ்மீரை வந்து பல மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இந்தியா எதுவும் கொடுமைப்படுத்துறாங்களா? இல்லை, அங்கே ரொம்ப வளர்ச்சி. ஒரு பக்கத்துல அதாவது அடுத்த கிராமத்தில் உள்ள அந்த அதே காஷ்மீரிகள் வந்து சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் தவிக்கும் போது, மருந்துக்கு கூட இல்லாமல் தவிக்கும் போது, இந்த பக்கம் உள்ள காஷ்மீர்கள் வந்து ரொம்ப சுகபோகமா நல்லா வாழ்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள் வந்து இயற்கையாகவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த பக்கமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த மக்களிடம் வந்துட்டு. அப்போ இப்போ என்ன அப்படின்னு சொன்னாங்க, பாகிஸ்தான்லேயே அவங்க வந்து இரண்டாம் தர மக்களாக நடத்தப்படுவதாக உலகம் சொல்லுது. அதாவது பாகிஸ்தானில் வந்து பஞ்சாப் மாகாணம், சிந்து மாகாணம் இதை சேர்ந்தவர்கள் தான் அங்கே வந்து பெரிய அளவில் வந்து டாமினேஷன் பண்ணுறாங்க. அரசியல்லேருந்து அனைத்துமே அவங்க தான், ஒரு 20-30 குடும்பம் அப்படிங்கிறது தான் வந்து செய்தி. இப்போ அதனால தான் வந்து பலுச்சிஸ்தானில் பெரிய பிரச்சனை நடக்குது, அப்புறம் கைபர் பத்துங்காவில் பெரிய பிரச்சனை நடக்குது. இது மாதிரி வந்து அவங்கெல்லாம் வந்து ரெண்டாம் தரமாக நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இம்ரான் கானை கூட கைபர் பத்துங்காவை சேர்ந்தவர், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
இந்த மாதிரியான சூழல் நிலவிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி இரண்டாம் தர குடிமக்களைப் போல இந்த ஆசாத் காஷ்மீர்னு அவங்க சொல்றாங்களே, அந்த காஷ்மீர், இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களும் நடத்தப்படுறாங்க. இதனால கொஞ்ச நாளாவே அவங்க வந்து கொதிப்புல இருந்து, இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள அந்த இயக்கங்கள், அதாவது அறப்போர் இயக்கங்களே வந்து இப்ப பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து, இந்தியாவோட சேரணும் நாங்க. அதாவது ஓப்பனா அவங்க வந்து அபிஷியலாவே இப்ப சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து காஷ்மீர் இந்திய பாதையை திறங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. அவங்க பெரிய மீட்டிங், பெரிய கூட்டங்கள் எல்லாம் வந்து இந்தியாவோட இருக்க காஷ்மீரிகள் வந்து நல்லா இருக்காங்க. நம்ம பாகிஸ்தானோட வந்த காஷ்மீர்கள் வந்து நல்லா இல்ல. அதனால பாகிஸ்தான் இந்த காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது. பாகிஸ்தான் உரிமை கொண்டாட முடியாது காஷ்மீர் மேல. நாங்க வேற, நீங்க வேற. அவங்க என்ன இப்ப பாகிஸ்தானியா வந்து அவங்க கீழ்த்தர மக்கள், நம்ம மேல்தர மக்கள் இப்படி கொண்டு வந்ததை வந்து இவங்க வந்து உடனே அது அந்த வெறுப்பிலேயே ஊறி வந்து இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீ பாகிஸ்தான் வேற, நாங்க வேற. எங்கள் மீது நீ உரிமை கொண்டாட முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் உங்க உங்க பக்கம் வந்திருக்கோம். அதை வந்து நாங்க வரல, நீங்களா தான் வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ நாங்க வந்து பழைய நிலைமைக்கு திரும்ப ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி காஷ்மீரோட இணைய போறோம். அதாவது இந்தியாவோட இணைய போறோம்னு சொல்லலாங்க போராட்டக்காரர்கள். காஷ்மீரோட இணைய போறோம். காஷ்மீரோட இணைய போறோம்னா எங்க இந்தியா காஷ்மீர் வந்து எங்க இருக்கு? இந்தியாவில் தானே இருக்கு. அந்த மாதிரியான கோரிக்கையை முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்திய அரசு சில இயக்கங்கள் வந்து அபிஷியலாவே இந்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து நோயாளிகளுக்கு மருந்து இல்லை. ரொம்ப ரொம்ப தவிக்கிறாங்க நோயாளிகள்லாம் அங்க. அதே மாதிரி வந்து சாப்பாடு இல்ல. சாப்பாடு இப்போ இந்த இந்த வீடியோ பதிவு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல, அங்க சாப்பாட்டுக்கு வந்து ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுறதுக்கு கூட ரொட்டிகள் இல்ல, கோதுமை சப்ளை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து எந்த சப்ளையும் அங்க இல்ல. இப்ப பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்து அங்க வேட்டையாடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்து அசின் முனீரோட உத்தரவுல அங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு கோஷம் போடக்கூடியவங்க, பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பான கோஷம் யார் யார் பண்றாங்களோ எல்லாரையும் வேட்டையாடுறாங்க. ஆனா இப்ப என்ன அவங்களுக்கு சிக்கல்னா, ஒரு 100ல 10 பேர் குரல் கொடுக்கல. 100 பேருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்கள்ல இருந்து, குழந்தைகள்ல இருந்து, சிறுவர்கள், இளைஞர்கள் அனைவரும் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். இந்தியாவுடைய தற்போதைய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம், மோடி அரசாங்கம் பதவி ஏற்பதற்கு முன்பு, இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. அதை முக்கியமா நீங்க வந்து பார்க்கணும். நம்ம வந்து அதை வந்து சிந்தனையில் நிறுத்திக்கணும். தேர்தல் பிரச்சாரத்துல வந்து அவங்க ஒரு 5 விதமான விஷயங்களை சொன்னாங்க. இதெல்லாம் நாங்க பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தான்னு. ஒண்ணு வந்து காஷ்மீர்ல இருக்க சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணுவோம் அப்படின்னாங்க. அடுத்து வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னாங்க. அடுத்து வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. அடுத்து வந்து பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவோம் சொன்னாங்க. சரி, ஒரே நாடு ஒரே சட்டம் அதை சொன்னாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா சொன்னது, இது வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. நாங்க இழந்த காஷ்மீரை பிஓகேவை மீட்டெடுப்போம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்க மீட்டெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையில ஒரு முக்கியமான விஷயம். அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையில முதல் அடியே இதுதான். இந்த ஆசாத் காஷ்மீரை மீட்டெடுக்கிறது. அவங்க ஆசாத் காஷ்மீருங்கிறாங்க, நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர். இதை மீட்டெடுப்பது தான் வந்து இந்தியாவுடைய முதல் குறிக்கோளா இருக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ் தத்துவம். இப்ப அதை வந்து அந்த அந்த விஷயங்களை அந்த தேர்தல் அறிக்கையில வந்து இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி சொன்னிச்சு. அதாவது முதல் மோடிஜி அவர்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அதுக்கான நகர்வுகள் ராஜதந்திரமாக நடந்து கொண்டு வருகிறது. இதை வந்து உடனே போய் அடிச்சு பிடிச்சிட முடியாது. அப்படி பிடிச்சா இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்டையும் அணுகுண்டு இருக்கு, நம்மள்ட்டையும் அணுகுண்டு இருக்கு. உலக மத்தியில வந்து இந்தியாவுக்குள்ள இமேஜ் பாதிக்கப்படும். அது மாதிரி பிடிச்சா அது வந்து ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையா போயிடும். அதுக்கு ஒரு அழிவை கொடுக்கக்கூடியதா போயிடும். அதனால உலகத்துடைய சப்போர்ட் வந்து பாகிஸ்தானுக்கு மாறிடும். அதனால அங்க உள்ள மக்களே குரல் கொடுக்கக்கூடிய சில ராஜதந்திர நகர்வுகளை வந்து இந்தியா 10 வருஷமா பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லி சில நிபுணர்கள் சொல்றாங்க. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தி டிவியில, ரிபப்ளிக் டிவியில பேட்டி கொடுத்த ஒரு காஷ்மீர் பண்டிட் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இது வந்து மீட்டெடுக்கக்கூடிய விஷயம் வந்து 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது வந்து தொடர்ந்துட்டு 10 வருஷமா இதுக்கான துரிதமான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு வருது. இது எப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இந்தியா நேரடியா போகாதங்க. அந்த மக்கள் மனசுல இருந்து, அந்த மக்கள் வாயிலிருந்து அந்த கோரிக்கை வெளிவந்த பிறகு அது இன்னமும் இன்னமும் இருக்கு. இன்னமும் வந்து பலமான அதாவது உலகத்துக்கு கேட்கக்கூடிய சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு பலமான அளவுல அந்த கோரிக்கை வலுப்பெறும் போது இந்தியா அதுல தலையிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிட் வந்து அவர் வந்து
அர்னாப் கோஸ்வாமிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ சொல்றாரு இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமே வந்து ஆசாத் காஷ்மீர்னு அவங்க சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய நிலப்பகுதி ஆகிய அந்த அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ஆகிய ராஜா ஹரிசிங் நம்மள்ட்ட தான் கொடுத்துருக்காரு, இந்தியா கிட்ட. அந்த நிலப்பகுதியை சீக்கிரமே வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு, மோடி தலைமையிலான அந்த அரசு மீட்டெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல செய்தி. இதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த சேனலை. உங்களுக்கு அடிக்கடி இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.